அமெரிக்கால மீண்டும் ஒரு பெரிய சம்பவத்த பண்ணி விட்டாய்ங்க. ஏற்கனவே இப்பதான் இந்த காட்டுத்தீ பிரச்சனை ஓஞ்ச பாடு இல்ல. ஓஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த தீ பத்திக்கிச்சு. அது காட்டுத்தீ அப்டின்னா, இது ட்ரம்ப் தீ அப்டின்னு சொல்லலாம். என்ன அப்டின்னா, ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன? இல்லீகலா வந்தவன் நம்மளோட எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுர்றான். இப்படியே விட்டோம்னா, ஒரு காலத்துல தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது, நம்ம வீடு, திண்ண வயலு, கொல்லை எல்லாம் வேற ஒருத்தன் பேர்ல இருக்கும்டா! அப்படின்னு சொல்லி ஒரு தீய பொருதி போட்டாரு. இது உண்மையா? அப்படின்னு கேட்டா, இது உண்மை. ஆனா எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, அமெரிக்காவே அப்படி போய் குடியேறினது தானே! இன்னும் ஆதி காலத்துல இருந்து இருந்தவனுங்கலாம், அங்க உள்ளவனுங்கள எல்லாம் இதே மாரி ஒரு நாள் அவனுங்க எந்திரிச்சு பார்க்கும்போது, இவனுங்க நின்ட்டாய்ங்க. அவனுங்களோட வயல்லயும், கொல்லைகள்லயும் நின்ட்டா, அவனுங்கள தூக்கி வெளில வீசிட்டு, இப்ப தேனாரும், பாலாரும் ஓடுற மாரி பண்ணி வச்சுட்டாய்ங்க. அதனால அதோட வீரியம் இவனுங்களுக்கு நல்லா தெரியும். அதத்தான் இப்படி பாலிஷா புது பெயிண்ட் அடிச்சு சொல்லியிருக்காரு. சரி கிடக்கட்டும். சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு மனுஷன். ஜெயிச்சும் வந்துட்டாரு. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம், தேர்தல் வாக்குறுதியெல்லாம் காத்துல பறக்க விடாம களத்துலயும் இறங்கிட்டாரு. சரி ரைட் ஓகே. இறங்குன மனுஷன் வெறித்தனமா ஆட்கள பிடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3000ல இருந்து 5000 பேர புடிச்சே தீரணும் அப்படின்னு டார்கெட் வச்சு அமெரிக்கா முழுக்க ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் ஏன் பத்திக்கிச்சு அப்படிங்கிறது தான். லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. டேட்டா படியும் கணிசமான அளவுல இருக்கார்கள். எந்த அளவுக்கு? நிறைய இருக்காய்ங்கடா. கொல்ல அமெரிக்கா பகுதிகள்ல இருக்கிறத காட்டிலும், லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில கூட தான் இருக்காய்ங்க அப்படிங்கிறது தான். சரி அந்த இடத்துல ரெய்டு இதுக்கு முன்னாடி நடக்கல. ஆனா பல காலங்கள் நடந்துகிட்டு அதாவது இவர் வந்ததுக்கு அப்புறம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ரெய்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இதுதான் பிரச்சனை நாட்டோட பிரச்சனை. லாஸ் ஏஞ்சல்ஸோட தலையெழுத்தே இதுதான் அப்படின்னு ஒரு காட்டுத்தீ மாரி செய்தி பரவிருச்சு. "ஏலே வெள்ள வண்டி வருது ஓடுங்கடா" அப்படிங்கிற மாரி இலங்கையில ஒரு காலங்கள்ல பரபரப்பா இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த வெள்ள வண்டி யாருக்கு சொந்தம்? கேங்ஸ்டருக்கா? ராணுவத்துக்கா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த வண்டி வந்தா 4 பேர் காணாம போவான். அந்த 4 பேர் திரும்பி வரவே மாட்டான். கடைசி வரையும் இருக்காது. ஹிட்லர் ஒரு குடோன்ல புடிச்சு வச்சு விஷவாயு விட்டார் அப்படின்னு மட்டும் பேசத் தெரியும் ஊர் உலகத்துல உள்ள 1 டசன் பயலுகளுக்கு. ஆனா ராஜபக்சேயோட வெள்ள வண்டிய பத்தி பேச ஒரு பயம் இல்ல. தமிழ்நாட்டிலே இல்ல. அப்புறம் எங்கிட்டு மத்த ஊர்ல இருக்கான். பக்கத்து ஊர்க்காரன் தூச்சாதான், அசல் ஊர்க்காரன் ஓடி வருவான். இங்க தான் அதுக்கு வேலையே இல்லையே! சரி கிடக்கட்டும். லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படி இல்ல. அடே அந்த வண்டி எப்பயும் வர வண்டி தான். ஆனா இந்த தடவ வரும்போது, "ஒரு பயம் மிஞ்ச மாட்ட" அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு காட்டுத்தீய கிளப்பி விட்டார்கள். அந்த காட்டுத்தீ ஒரு போராட்டமாவே மாறிப்போச்சு. தெருவுக்கு வந்துட்டார்கள். எது? இதனால பாதிக்கப்படுவோம் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தெருவுக்கு வந்துட்டார்கள். மெக்சிகோ கொடியோட வந்துட்டார்கள். இந்த மாரி சச்சரவான நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா காசா கொடியும் உள்ளுக்குள்ள வந்துரும். அதுக்கு அடுத்து அமெரிக்க கொடி. அந்த அமெரிக்க கொடி அப்படிங்கிறது பைடன் பார்ட்டி ஆட்கள் உள்ள வந்துட்டார்கள். ஏன்? லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி, கலிபோர்னியா பகுதிலாம் பைடன் ஆட்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. இது இப்போ உள்ளூர் சண்டையாவும் மிக்ஸ் ஆயிருச்சு. அரசியல் சண்டையாவும் மிக்ஸ் ஆயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாரி அணைக்க முடியுமா? ஆஃப் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, அணைக்கவும் முடியாது, ஆஃப் பண்ணவும் முடியாது. வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பைடனோட ஆட்கள் இறங்கிட்டார்கள். பைடன் கட்சி அப்படிங்கிறது களத்துல இறங்கிருச்சு. ரிபப்ளிக்கன், டெமோக்ராட் பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் அமெரிக்காலயே உள்ள மிகப்பெரிய கேங்ஸ்டர். இந்த கேங் வார் முடியவே முடியாது. ஏன்? இருக்கிறதே 2 கட்சி தான். அப்புறம் அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்காம நம்ம ஊர் பக்கமா வருவாய்ங்க. நம்ம ஊர் பக்கமும் வருவாய்ங்க. அது வேற விஷயம். பஞ்சாயத்து இப்படி மாறிருச்சு. ஓட்டரசியல் உள்ளுக்குள்ள புகுந்துருச்சு. இப்ப என்னவாகும் அப்படிங்கிறதா. இப்ப பத்திக்கிட்டு எரியும் வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறத முந்தியே நம்ம பார்த்தோம். ஆனா நான் இப்படிலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ட்ரம்ப் உள்ள குதிச்சுட்டாரு. நான் உலகத்துக்கே அண்ணன்டா. லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளூரு நம்ம பையன். என்னதான் என் பார்ட்டி ஆளாட்டியும் நான் விட்டு குடுப்பேனா? நான் என்னோட அதிரடிகள் உள்ள வராம தடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி அவர் ஒரு ஆர்டர பாஸ் பண்ணிட்டாரு. அவருக்கே உள்ள அதிகாரம். அவருக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன? புது புது ஆர்டர்கள ரிலீஸ் பண்றது தான். கையெழுத்து போடுறதுக்குன்னு தான் 1 டசன் பேனா ஆர்டர் குடுத்து வச்சிருக்காருல்ல. கையெழுத்த போட்டார். என்ன அப்டின்னா, "ராணுவத்த உள்ள அனுப்பு" அப்படின்னு சொல்லி ராணுவத்த உள்ள அனுப்பிச்சுட்டாரு. பத்திக்கிச்சு. காரணம் என்ன? கலிபோர்னியா கவர்னரும் சரி, லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயரும் சரி, "ஏலே எங்கள கேட்காம எப்புட்றா ராணுவத்த அனுப்பிச்ச? திருப்பி கூப்பிட்டுக்கடா" அப்படிங்கிறாய்ங்க. அவர் ஆனா 2000 பேர உள்ள அனுப்பிச்சு, கடுமையா அடக்குறக்கு முயற்சி பண்றாரு. அப்படியும் போராட்டம் ஓஞ்ச பாடு இல்ல. ஒரு பக்கம் போராட்டம் ஓஞ்ச பாடு இல்ல. போராட்டத்துக்கு வலு சேர்க்கிற மாரி
அது அரசியலா மாறவும், டெமோக்ராட் பார்ட்டிய சேர்ந்த பல நபர்கள் உள்ளுக்குள்ள பூந்துட்டார்கள். அவர்களும் வரவும் கூட்டம் ஜாஸ்தியாயிருச்சு. அடக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா கலவரங்கள் வெடிக்குது. கார்கள் பத்தி எரியுது. ஆனா பெரிய அளவு ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா, இதுக்கு அடுத்து அத உடனே அடக்கியாகணும். ஏன் அப்புட்ன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு பத்திக்கிச்சு. லைட்டா ஃப்ரீ விடுறோம் அப்புட்ன்னா, ஊருக்குள்ள ஒரு பயலையும் புடிக்க முடியாதுங்கிற டென்ஷன் ட்ரம்புக்கு. அப்படி டென்ஷன் ட்ரம்புக்கு வரும்போது, இத பண்றது டெமோக்ராட் தான். நம்ம சொன்னத தடுக்க பாக்குறாய்ங்க. நம்ம சொன்னத செஞ்சு சாதிக்க விடாம தடுக்க பாக்குறாய்ங்கங்கிற கோபம் வரவும், ராணுவத்த இறக்கு. காரணம் இந்த நூல விட்டுட்டோம் அப்புட்ன்னா, பட்டமே நம்ம கைய விட்டு போகும் அப்படின்னு மனுஷனுக்கு ஜுவ்வுன்னு மண்டைக்கு சூடேற, களத்துல ராணுவம் வந்துருச்சு. ராணுவம் வந்த உடனே டெமோக்ராட் அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏலே இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ், நாளைக்கு இன்னொரு நகரம். டெமோக்ராட் ஆளக்கூடிய பகுதிகள்ல பூரா இவன் ராணுவத்த அனுப்புவான். இதே மாரி சட்ட சிக்கல்கள கொண்டு வருவான். நமக்கு ஒரு காலத்துல டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவான். நம்ம பார்ட்டிக்கும் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவான் அப்படின்னு சொல்லி பெரும் பிரச்சாரணம். இங்க பார்ட்டி டிக்கெட் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது அதே டிக்கெட். வழமையா உலகம் பூரா அமெரிக்கா கிழிச்சு தர டிக்கெட்ட லோக்கல்லயும் கிழிச்சு தரான்டா. டிக்கெட்ட மாத்தி கிழிச்சு தரான். அப்படின்னு பெரும் பரபரப்பாயிருச்சு. எல்லா பக்கமும் இப்ப ராணுவத்த அனுப்புவியா? அப்படின்னு சொல்லி டெமோக்ராட் பார்ட்டி கத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏலே நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லணும்ல. ட்ரம்ப பொறுத்தவரையும் அப்படி சொல்ற ஆள் கிடையாது. ட்ரம்போட 1 டசன் டீம் களத்துல இறங்கிருச்சு. இந்த விஷயத்த நாங்க அடக்கியே தீருவோம். ஒழுங்கா பின்வாங்கி ஓடி போயிருங்க. அதே மாரி டெமோக்ராட் வேற அரசியல் விளையாட்ட விளையாடுங்க. இதுல அரசியல் விளையாட்டு விளையாடாதீங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா பத்தி எரியுது. இதுல பியூட்டி என்ன அப்புட்ன்னா, இந்த மாரி வேற ஒரு நாட்டுல நடந்திருந்தா, இந்நேரம் அமெரிக்கா சொல்லியிருப்பான். நாங்க உத்து பார்க்கிறோம் அப்டின்ருப்பான். காலங்காத்தாலே அவன் சொல்லியிருப்பான். அவன் சொல்லாட்டியும் அடுத்து கொஞ்ச நேரத்துல பத்திரிக்கையாளர் சந்திப்பு வெள்ளை மாளிகையில குடுப்பாய்ங்க. அதுல ஒரு வீணா போனவன் எந்திரிச்சு கேட்பான். இந்த மாரி அந்த ஊர்ல நடக்குதே, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்டின்னு. நாங்க உத்து பார்க்கிறோம். மிக விரைவில் நடவடிக்கை இருக்கும் அப்டிம்பாய்ங்க. அதே மாரி இந்த பக்கம் வீணா போன ஐரோப்பா களத்துல இறங்கும். நாங்க ஐரோப்பா எம்பி குழுவ அனுப்புவோம். களத்த ஆய்வு செய்வோம் அப்டிம்பாய்ங்க. இப்படி 2 பயலுகளும் 2 டைரக்ஷன்ல இருந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. ஆனா அவனுங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. வேற ஒரு நாட்டுல நடக்கும். உள்நாட்டு அரசியலா இருக்கும். உள்நாட்டு மக்கள் பிரச்சனையா இருக்கும். பெரிய அளவு கைமீறி போகாது. கைமீறி போற இலங்கைக்கு வர வேண்டியது தானே! வரலேல்ல. இதே மாரி 1 டசன் கணக்க சொல்லலாம். சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எங்கெல்லாம் தேவையே இல்லையோ, எங்கெல்லாம் பிரச்சனையே இல்லையோ, அங்க பூரா வந்து கமெண்ட்ட பாஸ் பண்ணுவார்கள். அப்படி கமெண்ட்ட பாஸ் பண்றது பெரிய அளவுல அடேங்கப்பா! ஐரோப்பிய யூனியன் ஒன்று கூடி உட்கார்ந்து பேசுவாய்ங்க 1 மணி நேரம். அதே மாரி இங்க வெள்ளை மாளிகை சந்திப்புல இத பற்றி மட்டுமே பேசுவாய்ங்க. இத 2யும் இவனுங்க பேசி முடிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சில டிக்கெட்டுகள கரெக்ட் பண்ணிருவாய்ங்க. அந்த டிக்கெட்டுகள் இத நான் ஐநால பேசப் போறேன்ருவாய்ங்க. பொசுக்குன்னு. ஏலே உள்நாட்டு பிரச்சனைய உள்நாட்டுல பேசினாலே முடிஞ்சு போச்சேடா! அப்படின்னு கேட்டா, நான் பொட்டி எடுத்துட்டு கிளம்புறேன். ஐநால போய் இந்த சப்ஜெக்ட்ட பேசுறேன் அப்படின்ருவாய்ங்க. உள்ளூர் அரசியல தெளிவா நாட்டுக்கு வெளில கொண்டு போய் அந்த நாடு உருப்படாம போதா, இல்ல மக்கள் தலைவர்கள் உஷாராயி அத தீர்த்து அங்கேயே முடிச்சு கொடிய பறக்க விடுறார்களாங்கலாம் அவன் அவன் நாட்டு தலைவர்களோட வல்லமை, திறமை, நாட்டு மக்களோட சாதுரியம் இத பொறுத்து அமையும். அது வேற அரசியல் அத விட்டுருவோம். இங்க ஆனா பத்திக்கிட்டு எரியுது. அந்த பத்திக்கிட்டு எரியிறது முற்றிலும் உள்நாட்டுலாம் இல்ல. பொழைக்க போனவன உள்ள விடமாட்டேன்னு சொல்றேன். அவன் இல்லீகலா போனான். ரைட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அப்ப மெக்சிகோக்கு ஃபண்ட குடுத்து டெவலப் பண்ணு. அவன் சொந்த ஊர்லயே பொழைக்க வந்தா, அங்க ஏன் ஓடி வரப்போறான்? இந்த மாரி பல விஷயங்கள் கேட்டுட்டே போலாம். ஆனா, அண்ணன் அமெரிக்கா காதுலயே வாங்கிக்க மாட்டான். இதுதான் அங்க நடக்கிற பிரச்சனை. இதுக்கு இவர்கள் வாய் பேசல. ஐரோப்பா வாய் பேசல. அமெரிக்கால தான் நடக்குது. அமெரிக்கா வாய் பேச போறதில்ல. அவனுங்களுக்குள்ளயே அடிச்சுக்கிறாய்ங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, மனித உரிமையில கொள்ள பேசுவாய்ங்க. டசன் கணக்குல வயலின் வாசிப்பாய்ங்க. "டேய்! கொஞ்ச நேரம் விட்டு வாசிடா" அப்படின்னு கெஞ்சி கதர்ற அளவு வாசிப்பாய்ங்க. ஆனா, அவனுங்க பண்ண சேட்ட தான் இங்க பெரிய அளவுல பேசும் பொருளாகுது. குறிப்பா இந்த உலகத்துல நொள்ள நாட்டியம் பேசுறதுக்குன்னே 2 பய இருக்கான். ஒண்ணு கத்தார்ல பொறந்திருக்கான், ஒருத்தன் பிரிட்டன்ல பொறந்திருக்கான். அந்த 2 பயலுக வாயே தொறக்கல. இந்த விவகாரத்த பெரிய அளவுல வாய் தொறக்கல. ஆனா, இதுல நடந்த சம்பவத்த பெருசா பேசியிருக்கணும். காரணம் என்ன அப்டின்னா, துப்பாக்கி சூடு நடக்குது. ரப்பர் தோட்டா தான். ஆனா, அந்த துப்பாக்கி சூடு யார் மேல பண்றாய்ங்க அப்டின்னா
பிரஸ் ஆளுக மேல தான் பண்றாய்ங்க. அதுலயும் குறிப்பா உள்ளூர் ஏஜென்சியெல்லாம் டார்கெட் பண்ணல. வெளிநாட்டு ஏஜென்சிகள தான் டார்கெட் பண்றாய்ங்க. பிரிட்டன் ஏஜென்சி ஒண்ணு டார்கெட்டு, ஆஸ்திரேலியா ஏஜென்சி ஒண்ணு டார்கெட்டு. குறி பார்த்து சுடுறாய்ங்க. ஆனா ஆஸ்திரேலியாவும் கண்டிக்கல, பிரிட்டனும் கண்டிக்கல. சரி, அரசாங்கங்கள் கண்டிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவர்கள் ராஜதந்திர பாதையை கையாள்வார்கள். அதை ஏத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனா, இந்த 2 பயலுங்க எங்க போனாய்ங்க? குறிப்பா கத்தார்காரன கூட விட்டுருவோம். இந்த பிரிட்டன்ல பொறந்துகிட்டு ஊர் உலகம் பூரா நொல நாட்டியம் பேசுறவன் இத பேசியிருக்கணும்ல. இன்ன வரையும் பெருசா பேசுன பாடு இல்ல. அவனையும் பாரேன், பெரிய அளவுல வெளிநாட்டு ஏஜென்சிய குறி வச்சு தான் தாக்குறான். உள்ளூர் ஏஜென்சி அடுத்த மெல்லமான தாக்குதலா இருந்திருக்கும். இப்போதைக்கு வெளியில வந்தது 2 வெளிநாட்டு ஏஜென்சிய நோக்கி சுட்டுப்புட்டாய்ங்க. ஏலே தெரியாம சுடுவாய்ங்கடா. கலவரக்காரங்கள பார்த்து சுடுவாய்ங்க. ஆனா, இவர்கள் மேல பட்டிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஆஸ்திரேலியாவ சுடும்போதெல்லாம் நல்ல ஃபுட்டேஜே இருக்கு. என்ன அப்டின்னா, டக்குனு திரும்பி கேமராவ பார்த்து சுடுறான். அந்த பக்கம் இந்த கூட்டம் தான், அந்த ஏஜென்சிகள் கூட்டம் தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி கலவரக்காரன்லாம் இல்ல. கலவரக்காரன் பின்னாடி இருந்தா, நடுவுல இருந்த இவன் என்னடா பண்ணுவான் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, பின்னாடி ஒருத்தனும் இல்ல. கேமராவ பார்த்து சுட்டான். அது அந்த அம்மா கால்ல பட்டுருச்சு. அப்ப இவ்வளவு தூரம் நடக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிறது சரி, தப்பு நமக்கு தேவையில்ல. பைடன் பார்ட்டி, ட்ரம்ப் பார்ட்டி அடிச்சுக்கிறாய்ங்க. அதுவும் நமக்கு தேவையில்ல. ஆனா அந்த அடிச்சுக்கிற கேப்பும், அங்க நடக்கக்கூடிய சச்சரவும், இதே பேட்டர்ன் வேற ஒரு நாட்டுல நடந்தா, இவனுங்க மூடிட்டு இருப்பாங்களான்னு கேட்டா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். ஊர் உலகம் பூரா நொலநாட்டியம் பேசுறவனுங்களோட லட்சணம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத மீண்டும், மீண்டும் நிரூபிப்பார்கள். ஆனா நீங்க வேணா பாருங்க, 10 நாள்ல வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல சின்ன பிரச்சனைனாலும், இதே ட்ரம்ப் வாய் பேசுவார். இதே ஐரோப்பா யூனியன் வாய் பேசும். இதே ஏஜென்சிகள் கூட்டம் வரிஞ்சு வரிஞ்சு எழுதும். அண்ணன் அமெரிக்கானா எல்லாத்துக்கும் விதிவிலக்கு தான். எல்லாத்துக்கும் பயம் அப்படிங்கிறதும் இங்க உறுதியாயிருக்கு. அண்ணன் அமெரிக்காவ பார்த்து பயப்படாத ஒரே ஆள் யாரு தெரியுமா? உண்மை என்ன அப்டின்னா, இந்த விவகாரத்த வச்சு சொல்லணும் அப்டின்னா சீனாவ சொல்லலாம். ஆனா நமக்கு எப்பயுமே எதார்த்தமான உண்ம தான் பிடிக்கும். அண்ணன் அமெரிக்காவ பார்த்து ஒரு பயலும் பயப்பட மாட்டான். எவனுமே இப்பலாம் சரண்டர் ஆகுறதில்ல. எந்த காலத்திலயும் சரண்டர் ஆகுறதில்ல. என்ன எதிர்த்து தோத்து போனவன் ஜெயிக்க முடியாத சமாதான பேச்சுவார்த்தை. இதான் பேட்டர்ன். அண்ணன் அமெரிக்காவ பார்த்து ஊருக்குள்ள ஒரு பயம் பயப்படுறதில்ல. சரி, சீனா மட்டும் இந்த விவகாரத்துல பயப்படலையே அப்படிங்கிற மாரி இருக்கும். அதான் சொன்னோம்ல, அது உண்ம மாரி தெரியும். ஆனா உண்ம கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சீனா மட்டும் அவர்களோட எம்பசி மூலியமா அறிக்கை விட்டுருக்காய்ங்க. சீனர்கள் யாரும் வெளில வராதீங்க. தேவையில்லாம வெளில வராதீங்க. பத்திரமா இருங்க அப்படின்னு. ஏன்டா மத்தவன்லாம் விடலையான்னு கேட்டா, மத்த யாருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எம்பசி இல்லை. நமக்கு இல்ல. மத்தவனுக்கு இருக்கா இல்லையான்னு டேட்டா நான் செக் பண்ணல. ஆனா சீனாவுக்கு இருக்கு. இருக்கிறனால விட்டுட்டானா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கால கலவரம் வெடிக்குதாமா, கலவரமா இருக்காமா, பதட்டமா இருக்காராமா. இத அவரு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அத தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா ஏஜென்சிகள் சுத்தி சுத்தி வந்தா இம்புட்டு பெரிய கலவரம் வந்ததுக்கு காரணமே சீனா தான் வரும். அந்த விடை வரதுக்கு முன்னாடி இவனா ஒரு தற்கூரி மாரி ஒரு கதைய பில்டப் பண்ண பார்க்கிறானே ஒழிய, அமெரிக்காவுக்கு யாரும் பயப்படுறதில்ல, அடங்குறதில்ல. அமெரிக்கா பயமுறுத்தவும், அடக்கவும் தொடர்ந்து முயற்சி பண்ணும். அதுக்கு தான் இல்லாத விஷயத்துக்குலாம் தலையிடுறது. ஆனா, இப்ப அங்கேயே விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு தலையிடணும்னு ஒண்ணும் தேவையில்ல. ஐரோப்பா தலையிட்டு பார்க்க வேண்டியது தானே! பிரிட்டன் ஏஜென்சிய சேர்ந்த நபர தானே சுட்டுருக்காய்ங்க. பிரிட்டன் தலையிட்டு பார்க்க வேண்டியது தானேன்னு நம்ம கேட்கலாம். தலையிட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.